மகத்திருமேனி இயக்கத்துல அஜித் சார் நடிக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துல அஜித் சாருடன் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா ஆரவ் உள்ளிட்ட பலருமே நடிக்கிறாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம லைக்கன் நிறுவனம் தயாரித்ததோடு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. விடாமுயற்சி படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகின. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுன் வழங்கிய பேட்டியில விடாமுயற்சி படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகளை நடித்து முடித்தோம், தொடர்ந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருது, இதனால டிசம்பர் மாதத்துல விடாமுயற்சி படம் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா டிசம்பர் கிறிஸ்துமஸ் தினத்துல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல கூட இந்த படத்துல நடிக்கும் நடிகர்களுடைய கேரக்டர்கள் போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை கொடுத்தது. அத்துடன் இந்த படத்துல அஜித் சார் கார் ரேஸ் ஓட்டக்கூடிய வீடியோக்களுமே வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல செம ட்ரெண்டிங் அடிச்சது. இந்த நிலையில சமூக வலைதள பக்கத்துல விடாமுயற்சி படத்துடைய டைட்டில் விடப்படும் 300 நாட்கள் ஆகிவிட்டது, படத்துடைய அப்டேட் என்ன ஆச்சு, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு லைக்கா நிறுவனத்தை காணவில்லை அப்படின்னு தல ரசிகர்கள் பேனர் அடிச்சிருக்காங்க. இந்த பேனர் பாத்தீங்கன்னா தற்போது சர்ச்சையை கிளப்பிருக்கு. சோ இதன் அடுத்தாவது விடாமுயற்சி படக்குழு அப்டேட் வெளியிடுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.